ஓம் கணேசாய நமக. பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மீன உச்ச சுக்கிரனின் தில்லாலங்கடி கூத்துக்கள் ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் காட்ட போறாருங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இது உண்மையிலே ஒரு தில்லாலங்கடி வேலை தான். இதில் தூக்கி அதில் போட்டு அதில் தூக்கி இதில் மாற்றி எப்படியோ கதையை வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நளினம் அமைந்த ஒரு தில்லாலங்கடி. இதில் எதிராளிகளுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணாமல், வேதனையை உண்டு பண்ணாமல் இங்கிதமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு யோகம். அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்கள் ராசி நாயகனாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றார், வக்கிரம் பெறுகின்றார், அஸ்தமனம் பெறுகின்றார். இந்த 3 நிலைகள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமியும் நாராயணனும் சேர்ந்து அருளுகின்ற அந்த திவ்யவர் அவர் 3 நிலைகளில் காட்சி கொடுப்பார். ஒவ்வொரு சில இடங்களில் அந்த மாதிரி இருப்பார். நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கிடந்த நிலை. இந்த 3 நிலைகளிலே அவர் உன்னதமாக காட்சி கொடுக்கக்கூடியவர். ரிஷப ராசியில் உங்களை எப்படி சொல்கிறதாக இருந்துச்சுன்னு சொன்னால், பொதுவாக இது ஸ்திர லக்னத்தை சேர்ந்ததாகும். சரம், ஸ்திரம், உபயம் என்ற 3 வகை கணக்குகளில் இந்த ரிஷபம் என்பது ஸ்திர லக்னமாக சேரும். ஸ்திரம் என்பது சோம்பேறித்தன்மை. ஸ்திரம் அப்படின்னு சொன்னால் நின்ற நிலை அப்படின்னு எடுக்கப்படாது, அமர்ந்த நிலை என்றும் எடுக்கப்படாது, சயன நிலை, அதாவது கிடந்த நிலையாக கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ரிஷபத்துக்குரிய பங்கு. இந்த 3 நிலைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த கிடந்த நிலை. இந்த கிடந்த நிலையில் எப்பயுமே லட்சுமியானவள் பகவானுடைய பாதங்களை வருடியவாறு இருப்பாங்க. இது மிகவும் முக்கியமான நிலையாகும். நின்ற நிலையில் ஒரு சில ஸ்தலங்களில் மட்டும்தான் லட்சுமியும் சேர்ந்து காட்சி கொடுப்பாங்க. மற்ற எல்லா இடங்களிலும் நின்ற நிலையில் கோவிந்தனாக காட்சி கொடுப்பார். இது போக அமர்ந்த நிலையில் பெரும்பாலும் லட்சுமி கூடவே சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடியதாக அமையும். இதெல்லாம் அவருடைய லீலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த கணக்கின்படி ஸ்திர ராசியான உங்களுக்கு சுக்கிர பகவான் அந்த நிலை என்பது கிடந்த நிலையிலே காட்சி கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த கிடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய புன்னகை, அவர் தூங்கிக் கொண்டிருப்பது போல் இருக்கின்றாரே தவிர அது தூக்கம் அல்ல. அவர் தூங்கிவிட்டால் எல்லா அண்ட சராசரங்களுமே தூங்கி போயிடும். தூங்குவது போல ஒரு புன்சிரிப்பு மாயையோடு காட்சி கொடுக்கின்றவர் தான் இந்த நாராயணன். அப்படிப்பட்ட நிலை உங்களுடைய ராசிக்கு சொந்தமானது. ஆக இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி நாயகன் இங்கே உச்சம் பெறுகின்றார், வக்கிரம் பெறுகின்றார், அஸ்தமனம் பெறுகின்றார். 3 நிலைகளில் இவர் மட்டும்தான் இப்படி காட்சி கொடுக்கும். சரி, இவர் எப்போ உச்சம் பெறுகின்றார், வக்கிரம் பெறுகின்றார், அஸ்தமனம் பெறுகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்திற்கு 28/1/2025 பகல் 10:41 அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய கும்ப ராசியிலே, மீன ராசியிலே அவர் பிரவேசமாகின்றார். கும்பராசியை விட்டு விடைபெற்றுவிட்டு மீன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். அதைத் தொடர்ந்து 31/1/2025 உத்தரட்டாதி 1, 4/2/2025 உத்தரட்டாதி 2, 8/2/2025 உத்தரட்டாதி 3, 13/2/2025 உத்தரட்டாதி 4, 19/2/2025 ரேவதி 1, 25/2/2025 ரேவதி 2, 10/3/2025 பகல் 9:12 அளவில் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அந்த சுக்கிரன் வக்கிரம் ஆகின்றார். 16/3/2025 ரேவதி 1 வக்கிர சுக்கிரன்.
21/3/2025 காலை 9:12 அளவில் இந்த வக்கர நிலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வக்கர சுக்கிரன் அஸ்தமனம் அடைகின்றார். ஆக வக்ராஸ்தமனம் என்ற நிலையை பெறுகின்றார். 23/3/2025 உத்திரட்டாதி 4 வக்ராஸ்தமனம், 28/3/2025 உத்திரட்டாதி 3 வக்ராஸ்தமனம், 31/3/2025 காலை 9:12 அளவில் கீழ் திசையிலே வக்ரோதயம் ஆகி விடுகின்றார். வக்கர நிலையிலே உதயமாகி விடுகின்றார். 2/4/2025 உத்திரட்டாதி 2 வக்கிரம், 7/4/2025 உத்திரட்டாதி 1 வக்கிரம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்திற்கு 17/4/2025, அதாவது தமிழ் வருஷம் பிறந்துருது. பிறந்த பின் அந்த தமிழ் வருஷம் பிறந்து 4ஆம் நாள் அன்றைய தினம் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். அதைத் தொடர்ந்து அதிசார ஓட்டமாக 29/4/2025 உத்திரட்டாதி 2 நேர்பயணம், 6/5/2025 உத்திரட்டாதி 3, 11/5/2025 உத்திரட்டாதி 4 நேர்பயணம், 15/5/2025 உத்திரட்டாதி 1, 19/5/2025 ரேவதி 2, 23/5/2025 ரேவதி 3, 27/5/2025 ரேவதி 4 பயணப்படுகின்றார். இதைத் தொடர்ந்து 31/5/2025 பகல் 9:55 அளவில் அந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நல்லபடியாக விடைபெற்று கொண்டு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதமாகிய மேசராசியில் பிரவேசிக்கின்றார். ஆக மொத்தத்தில் 28/1/2025 முதல் 31/5/2025 வரை உள்ள அந்த மீன உச்ச சுக்கிரன், இவருடைய மாதங்கள் மொத்தம் 4 மாதங்கள். இவருடைய தில்லாலங்கடி கூத்துக்களை பற்றி பார்க்கலாம். அதாவது பொதுவாக சுக்கிரன் ஒரு மாத கிரகம், அதாவது 1.5 மாத கிரகம் அப்படிங்கிற கணக்கில் தான் எப்பயுமே பயணம் செய்வார். வருஷத்துக்கு ஒரு முறை அவர் வக்கரமாவார், அஸ்தமனமாவார், உதயமாவார், மீண்டும் வக்கர நிவர்த்தி அடைவார், நேர்சாரத்தில் பயணம் செய்வார். இது ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய காட்சி. இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் மீன ராசியில் அவர் உச்சம் பெறுகின்ற இடத்தில் இந்த மாதிரி 3 நிலைகளில் காட்சி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில், அதாவது ரிஷப ராசி ஆகிய உங்கள் வீட்டில் அவர் குடியிருக்கிறார். ஆக 2 பேருமே பரிவர்த்தனை ராஜயோகம் என்ற ஒரு கணக்கும் இங்கே வருகின்றது. பரிவர்த்தனை என்பது பழைய காலங்கள், அதாவது 1990க்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 1, 2 தான். அந்த 90க்கு முன்னால் உள்ள காலங்களில் எப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் அங்கேயும் பொண்ணு இருக்கும், இங்கேயும் பொண்ணு இருக்கும், அங்கேயும் பையன் இருப்பான், அங்கேயும் பையன் இருப்பான். 2 பேரும் பொண்ணை கொடுத்து பொண்ணு மாற்றிக்கிடுவாங்க. உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிடுறேன், என் தங்கச்சி நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டாமாத்து சம்பந்தம் அப்படின்னு அதுக்கு பேர். கொண்டாமாத்து, அதாவது கொண்டவளை மாற்றிக்கொள்வது. இங்கே உள்ளவள் அங்கே, அங்கே உள்ளவள் இங்கே. இதை கொண்டாமாத்து சம்பந்தம் அப்படின்னு சொல்லி உறவர்களுக்குள்ளே நடக்கும். அது பின்ன சில அந்நியர்களுக்குள்ளேயும் நடந்துச்சு. 90-95 வாக்கில் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நாகரிக காலத்தில் போகிறதுனால எல்லாரும் பரவலாக வேலை தேடக்கூடிய கணக்கில் சிதறி விட்டார்கள். ஆகையினாலே அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே எங்கெங்கேயோ இருக்கிறாங்க ஐயா அப்படிங்கிற கணக்கில் அது போயிடுச்சு. ஆக ஒரே ஊருக்குள்ளே சொந்தமாக வாழ்ந்து ஒற்றுமையோடு சண்டை போட்டுக்கிட்டாலும் மறுபடி கூடிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கழிந்து இன்றைய காலகட்டத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான உலகத்திலே, அதாவது நவீன உலகத்திலே இந்த சுக்கிரனுடைய லீலைகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய வீட்டை பொறுத்தமட்டில் ஆதிபத்திய விசேஷம் 1-6க்கு உடையவர். 1ஆம் வீடு நல்ல வீடு. எப்பயுமே 1ஆம் இடத்துக்கு நேர் எதிரி வீடு, அதாவது எதிர் வீடு என்பதை விட எதிரி வீடு
துரோக வீடு, அல்லாவது வாழ்க்கையை கீழே இறங்க செய்யக்கூடிய ஒரு வீடு இருக்குதுன்னா 12 ராசிகள் அது 6வது வீடு தான். உங்கள் ராசி, உங்கள் லக்னம் எதுவோ அதுக்கு 6ஆம் வீடு தான் உங்களுடைய எதிரி வீடு. அப்படிப்பட்ட வீடு, அதாவது கடன், சத்துரு, நோய் என்பதை காட்டக்கூடிய வீடு. லக்னம், ராசி என்பது தான், தனது நடை, உடை, பாவனை, தோற்றம், கௌரவம், செல்வம், செல்வாக்கு இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு. ஆக 1ஆம் வீடு என்பது எப்பயுமே நமக்கு சாதகமாக இருக்கும். 6ஆம் வீடு, 8ஆம் வீடு எப்பயுமே நமக்கு எதிரியாக விளங்கும். 6ஆம் வீடு கடனை வைக்கும், 8ஆம் வீடு கேவலப்படுத்தும். கடன் நிறையா வச்சு கொடுக்க முடியலைன்னா கேவலப்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி. நோய், 6ஆம் வீடு நோயை குறிக்கும். 6ஆம் வீடு விளக்கு, வம்பு தும்புகளை கொடுக்கும். அதே சமயத்தில் வருமானத்துக்கு உண்டான வழி உண்டா இல்லையாங்கிறதை அதுதான் கொடுக்கும். இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய வீடு 6. 8ஆம் வீடு அபகீர்த்தி, அவமானம் மட்டுமல்ல, ஆயுள் ஸ்தானத்தையும் அது குறிக்கும். ஆக 8ஆம் வீடும் ஓரளவு வலிமை இருக்கணும். ரொம்ப டவுனாக போய் 0வில் போயிடக்கூடாது, ஆயுளுக்கு பங்கமாயிரும். ஆக எல்லா இடங்களுமே ஓரளவு வலிமை இருக்கணும். எது வலிமை அதிகம் இருக்கணுமோ அது அதிகரிக்கும். 1ஆம் வீடு உயர்ந்து 8ஆம் வீடு தணிந்து, 8ஆம் இடத்தை விட 6ஆம் வீடு தணிந்து இருக்க வேண்டும். இதெல்லாம் அஷ்டவர்க்க பரல் போட்டு பார்க்கும்போது, அல்லங்கில் லக்னஸ்புட பாவங்களில் போட்டு பார்க்கும்போது டிகிரிகளை வச்சு கணக்கு பார்ப்போம். அந்த கணக்கு பார்க்குறதுல அந்த டிகிரிகள் எது கூடி இருக்குது, எது குறைஞ்சிருக்கு, இதை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை சுத்தமாக அலசி ஆராய்ந்து விடலாம். பொதுவாக சாதாரணமாக அஷ்டவர்க்கம் இருந்தாலே ஓரளவு கணித்து கொண்டு போயிடலாம். இது லக்னஸ்புடம் போட்டுத்தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆகையினால இது 1ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரனாகி இந்த சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்றார். 1ஆம் இடத்துக்குரியவன் எப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரோ அப்போ தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும்னு ஒரு கணக்கு உண்டு. அது எந்த லக்கணம், எந்த கிரகமானாலும் சரி, 1ஆம் இடத்துக்குரியவன் 11ஆம் இடத்திலே இருக்கலாம். இருந்தால் அது ராஜயோகத்தை குறிக்கக்கூடிய ராஜ யோகத்திலே அந்த ஜாதகன் பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ அது கோச்சாரத்தில் ரிஷபராசி ஆகிய உங்களுடைய நாயகன் உங்கள் வீட்டுக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றார். 11ஆம் இடத்திலே அமர்ந்ததோடு மட்டுமல்ல, உச்சம் சாலபலம் பெறுகின்றார். அதைத்தான் சொல்கிறது முழுக்க 100க்கு 100 மார்க் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் 100க்கு 1000 மார்க் வாங்கியிருக்காருயா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது போல 100 ரூபா தான் கேட்டேன், அவர் கொடுத்தது 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரு என்பது போல உங்களுடைய ராசி நாயகன் 11ஆம் இடத்திலே அமர்ந்ததோடு மட்டுமல்ல உச்ச பலத்தையும் அடைகின்றார். அதோடு மட்டுமல்ல வக்ரத்தையும் அடைகின்றார். ஆகையினால நடை, உடை, பாவனை, தோற்றம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே கம்பீரமாக காட்சி கொடுக்கும். ஒருத்தருக்கு இப்படி காட்சி கொடுக்குதுன்னு சொன்னால் அவர் கஞ்சிக்கெல்லாம் இருக்க மாட்டார், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். நல்ல ஆடம்பரமான வரவுகள், சொத்து, சுகங்கள் எல்லாம் சேர்ந்தாத்தான் அவர் கம்பீரமாக இருப்பார். அவருடைய நடை, அதாவது பையில் 100 ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நடை வேறு, பையில ரூபாயே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நடை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதே 1000 ரூபா வச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். அதே 1 லட்ச ரூபா பைக்குள்ளே வச்சுக்கிட்டு போகணும்னு சொன்னால் அவ்வளவு தெளிவாக நடக்கக்கூடிய தோரணை இருக்குது. அதுபோல் வாழ்க்கையிலே இந்த ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு பல ஏற்றங்கள் வருது, ஆனாலும் அது காணாமல் போய்கிட்டு இருக்கு. அது தங்க மாட்டக்கு அப்படின்னு புலம்பி தவிக்கின்றவர்களுக்கு இந்த உச்ச சுக்கிர பலன் மிக மிக யோகமாக விளங்கும். இப்போ இதில் 3 நிலைகள் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு 4 நிலைகளையும் சேர்த்து சொல்லணும். குரு உங்களுக்கு பரிவர்த்தனையாயிருக்கிறார் இல்லையா, 3 மட்டுமல்ல 4 நிலைகளாக பெற்ற தாய் முதல்ல யோகத்தை கொடுப்பவளாக ஆகின்றாள். பெற்ற தாய் மட்டுமல்ல, பெற்ற தாய் இந்த சமயத்தில் இல்லாதவர்கள், அதாவது வயது முதிர்ந்து பெற்ற தாய் இல்லாமல் இருக்கக்கூடிய சில நேயர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு தாயை போன்ற சில பெண்கள் இருப்பாங்க. தாய்க்கு இணையான பாசத்தை, அன்பை காட்டக்கூடிய சில பெண்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வாங்க. அவர்கள் மூலமாக அதே சமயத்தில் தனக்கு வாய்க்கப்பெற்ற தாரத்தின் மூலமாக, சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே மனைவி, தாரம், தனக்கு வாய்க்கப்பெற்ற மனைவி மூலமாக யோகங்களை கொண்டு சேர்க்கின்ற காலம். இது போக இன்னொரு வகையிலே தோழமையிலே உள்ள ஒரு பெண் ஒருத்தியினுடைய தொடர்பும் இந்த காலத்திலே யோகத்தை கொண்டு சேர்க்கும். இதெல்லாம் தாண்டி அந்த 3 நிலைகளை தாண்டி இன்னொரு நிலைன்னு சொன்னேன். அந்த நிலை பரிவர்த்தனை ராஜயோகம்னு சொன்னேன் இல்லையா, கொண்டாமாத்து சம்பந்தம் போல். அப்படிங்கிற கணக்கில் சில விஷயங்களில் உங்களுடைய தொழில் பயணம்,
வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொலை தூரத்தில் இருக்கின்ற ஒரு நண்பனின் அந்த தோழி, நண்பனுடைய தோழி, நண்பனால் அறிமுகப்படுத்தப்பட்ட தோழியானவள் உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும். அதாவது 31/5/2025 ஆண்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு செயலும் அதிசயமாக தான் தில்லாலங்கடி கூத்து அப்படின்னு சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கவிருக்கின்றது. இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 99% உங்களுக்கு ராஜயோகமாகத்தான் விளங்கும். என்ன இதில் மிச்சம் ஒரு 1% என்ன மைனஸ் அப்படின்னு சொன்னால், நண்பன் வேதனை அடைவான். 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் நண்பன் என்று சொல்லக்கூடியவன் இங்கே ஏமாற்றம் அடைகின்றான். உங்களுடைய நட்பு அந்த இடத்திலே கொஞ்சம் விரிசலாக போய்விடும். நண்பனால் அறிமுகப்படுத்த அழகி அவள், அந்த அழகியானவள் அது நண்பனால் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு சேர்க்கும். ஏன்னா கூட ராகு என்ற கிரகம் சேர்ந்துருது, சுக்கிரனோடு ராகு என்ற கிரகம் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால எதிர்வினை மாற்றங்களாக நண்பனுடைய தோழியே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அரிய பெரிய பொக்கிஷத்தை அவள் மூலமாக கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும் அமைந்துவிடும். இது முக்கியமான சம்பவங்களாக நடக்கவிருக்கின்றது. 1ஆம் இடத்துக்குரியவன் 11ஆம் இடத்திலே, அதாவது 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுவதற்கு சமம் என்பது போல அந்த யோகத்தை கொண்டு சேர்க்கும். இது 6ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடியது இல்லையா, அந்த 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கின்றான். 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே போய் இருக்கின்ற காரணத்தினாலே நண்பன் இந்த இடத்திலே பகைவனாக மாறக்கூடிய கட்டம். அதாவது அந்த நட்பினுடைய நிலையிலிருந்து விரிசல் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும். ஆக உங்களுடைய தொழில் முயற்சி அல்லங்கில் வியாபார முயற்சியில் பலரும் பங்கெடுப்பார்கள். அந்த பங்கெடுப்பதிலிருந்து முக்கியமான இந்த நண்பர்கள், இந்த நண்பிகள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். தோள் கொடுத்து உதவுவோடு மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பங்கெடுக்கக்கூடிய கட்டத்தில் வர்றாங்க. இது இனி அடுத்தடுத்து உங்களுக்கு யோகத்தை கொண்டு சேர்க்கின்ற காலகட்டமாக வருகின்றது. உச்ச சுக்கிரன் மட்டுமல்ல, அதுக்கடுத்து இல்லை, சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு இப்படி வரிசையாக போய்கிட்டு இருக்கிறதுல பூரா இனி இந்த உச்ச சுக்கிரன் கொடுக்கறது வரிசையாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமாகத்தான் இருக்கும், இறக்கம் வராது. இந்த ஏற்றமான கட்டத்தில் இடையிலேயே சில களங்கங்கள், பிளாக் மார்க் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலைகளில் மாட்டக்கூடியதாகவும் வந்துவிடும். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உண்மை, அதாவது நிதர்சனமான சில கட்டங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டீர்களே ஆனால் யாருக்கும் எந்த விதமான பழுதும் இல்லாமல் வாழ்க்கையிலே முன்னெடுத்து செல்லக்கூடியதாக அமையும். சரி, இது போக அடிப்படையிலிருந்து பார்ப்போம். குழந்தைகளுக்கு, ரிஷப ராசியிலே பிறந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியதாக இருக்கக்கூடிய சில திறமைகள் அவர்களுக்கு வெளிப்படும். எதிர்காலத்திலே இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் என்பதற்கு அந்த ஒரு விளக்கத்தோடு கூடிய ஒரு திறமையை அந்த குழந்தைகள் வெளிப்படுத்துவார்கள். மாணவ மாணவிகள் தங்களுடைய கல்வியில் முதல் தரமான மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு அரிய ஆற்றலை பெற்று விளங்குவார்கள். போட்டித் தேர்வு எழுதுபவர்களும் டாப் 10 வரிசையில் முதல் மாணவியாக வரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக நிகழும். ஆகையினாலே போட்டித் தேர்வு எழுதி உடனடியாக வேலைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமைப்பு நிகழும். அதிலும் குறிப்பாக கொஞ்சம் தொலை தூரத்தில் தான் இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சேரும். அடுத்தபடியாக இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே காதலிப்பீங்க, அரேஞ்சு மேரேஜாகவே திருமணம் முடியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இருபக்க சாரரும் ஒத்துக்கொண்டு அது அரேஞ்சு மேரேஜாக நடக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக நிகழும். ஆனந்தம் மிகவும் சிறப்பாக விளங்கும். ஆனந்தமாக விளங்கக்கூடிய குடும்பமாக அது அமையும். ஆகையினாலே திருமணம் இவைகள்லாம் 100க்கு 100 வெற்றியை கண்டுவிடுவீர்கள், வெற்றி கொண்டாடுவீர்கள். அப்படிப்பட்டதாக அமையும். அடுத்தபடியாக இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது ஏற்கனவே கல்யாணம் கழிஞ்சு குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு நானாவித முன்னேற்றங்களும் பல முனைகளிலிருந்து வருமானங்கள் கிடைக்க பெற்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம்.
மனைவிக்கு தேவையான சொத்து சுகங்கள், நகை, ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம். மனைவிக்கே ஒரு சொந்த வீடு அவங்க பேரில் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு யோக கட்டம் இந்த காலகட்டத்திலே வருகின்றது. சொத்து சுகங்கள் உங்களை அறியாமலேயே சேரத் தொடங்கும். வரவை மிஞ்சிய செலவுகள் போக செலவை மிஞ்சிய வரவுகளாக இந்த காலகட்டத்திலே விளங்குகின்ற காரணத்தினாலே எதில் கொண்டு போய் போட, ஏதாவது சேமித்து வைக்கணுமேங்கிறதுல கணக்கில் வீடு, சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக விளங்கும். அடுத்தபடியாக அந்த கணவன் மனைவி சுகங்களெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த விதமான பிணக்குகளுமே சோடை போகாமல் நல்ல திவ்யமாக அருமையாக அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கின்றது. நல்ல ஓய்வு கிடைக்கும், நல்ல யோக போகங்கள் கிடைக்கும், விருந்தோம்பல் அடிக்கடி நிகழக்கூடியதாக அமையும். இப்படிப்பட்டதாக கிரகஸ்தர்களுக்கு அப்படி அமையக்கூடிய வாய்ப்பு. அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து எதிர்பாராத பணிக்கொடை திடீரென்று, அதாவது லாட்டரி சீட்டில் கோடிக்கணக்கில் விழுந்தது போல் எக்ஸிக்ரேஷியா அப்படிங்கிறதே ஒரு பெரிய தொகையாக வந்து சேரும். அதே போல் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமான தொகையோடு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க வரும். இதெல்லாம் உங்களுடைய திறமையை பாராட்டி கிடைக்கின்ற ஒரு தொகையாக அமையும். அந்த தொகைக்கே ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவு அந்த யோகங்கள் இருக்கின்றது. சில பேருக்கு எதிர்பாராத வகையில் ஏதோ ஒரு சில்லறை இல்லைங்கிறதுக்காக ஒரு லாட்டரி சீட்டை எடுத்து வைக்க போக அந்த சீட்டுக்கே 10 கோடி 20 கோடி விழக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த காலகட்டத்திலே ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையும். வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக அமைவார்கள். வாழ்க்கையிலே ரொம்ப பங்கெடுப்பார்கள். அவர்கள் மூலமாக சுகபோகங்களிலே திளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது நிகழும். அடுத்தபடியாக இந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலையும் உங்களுடைய ப்ராடக்ட்டுகள்லாம் நல்ல பேர் வாங்கி உங்களுடைய சரக்குக்கு டிமாண்ட் ஆகி ஏற்பட்டு 1க்கு 10 மடங்கு 20 மடங்கு லாபத்தை பெருக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். அடுத்தபடியாக வியாபாரத்தை பொறுத்த மட்டிலே போட்டியாளர்கள் எல்லாம் தோற்கடித்து விட்டு உங்களுடைய கடை வியாபாரம், உங்களுடைய நிறுவனத்தினுடைய வியாபாரம் பெருமளவு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையினாலே பண வரவுகள் பல மடங்கு உயர்ந்து காணப்படும். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயர்ந்து காணப்படும். இவைகள் இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்திர சொத்துக்களில் கொண்டு போய் போடுவது நல்லது. தங்கமாவது அது அசையும் சொத்துன்னு சொல்லுவோம். அசையா சொத்துக்களில் கொண்டு போய் போடுங்க, ரொம்ப நல்லது. தங்கத்தை வாங்கி வைக்கலாம். தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பரிபூர்ண யோகம் காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது சுக்கிரனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாச்சதுன்னு சொன்னால் பொண்ணு, மண்ணு, மணி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார். பொண்ணு, மண்ணு, அதாவது பெண்ணு, பொண்ணு, மண்ணு 3 வகை யோகங்களையும் அபமிரிதமாக கொண்டு வந்து சேர்ப்பார். அதாவது நாராயணன் மகாலட்சுமியினுடைய யோகம் வந்து இப்படி இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யோக போகங்கள் வந்து சேரும். போகத்திலே நீங்கள் திளைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் எல்லாம் ரொம்ப திருப்தியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். அடுத்தபடியாக இந்த கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு, கடனில் திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த 5 மாத காலகட்டங்களில் நீங்கள் முழுவதுமாக கடனை நீக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வருகின்றது. அதுவும் அல்லாது அது முழுசாக அடைக்காவிட்டாலும் பாதி அளவு கண்டிப்பாக அடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நோய் நொடிகள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நோய் நொடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்க பெற்று அந்த வேதனையிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகை உண்டாகும். அடுத்தபடியாக வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்று எதிர்பார்த்து காத்திருந்ததை விட எதிராளிகள் உங்களுடைய பேச்சுக்கு சமாதானமாக வந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இது இருக்குது. உங்களால் பலன் அடைந்தவர்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பலன் அடைந்து உங்களை வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்களால் பலன் அடைஞ்சிருப்பாங்க. பலன் அடைந்தவர்களே உங்களை விரோதமாக செயல்பட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்போ தேடி மறுபடியும் உங்கள் காலடியிலே வந்து விழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கின்றது. ஆக வழக்கு பம்பு தும்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும், அல்லங்கில் சமரசமாக முடியக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு சேர வேண்டிய பங்குக்கு மேலே ஒரு பங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக பங்கு பாகஸ்தில் வந்து எந்த குழப்பமும் வேண்டாம், நல்லபடியாகவே அமையும். பங்காளிகளுடைய தொல்லை துயரங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க.
நீர் பூத்த நெருப்புன்னு சொல்ல வேண்டாம், அது அந்த மாதிரி இல்லை. அதிலிருந்து மீண்டு நல்ல சந்தோஷ சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். இருப்பினும் அந்த சகோதரத்துவ வர்க்கங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. இந்த -1 பாயிண்டில் இதுவும் சேரும். அந்த பங்காளி வர்க்கங்களில், ஏனென்றால் ஒன்றுக்குரியவன் எவனோ அவன் தான் ஆறுக்குடையவன். 1ம் 6ம் ஒரே கிரகமாக வருகின்ற காரணத்தினால எதிரி யாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் எதிரி. நீங்கள் எப்படி எதிரியாவீங்க? நான் எப்படி சார் எனக்கு இதை எதிரியாவே அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் எதிரின்னு தான் கணக்கு வரும். அதாவது தன் வர்க்கம், தன் பங்காளி, தன்னுடைய தாயாதி வர்க்கம்னு சொல்லுவாங்க. ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவான்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துல இந்த பங்காளி வகையில் எப்பயுமே கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்வது. நல்ல நேரத்தில் சிக்கல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். அந்த நேரங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு வரும்போது மீண்டும் அட்டாக் நடக்கும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் கவனமாகவே இருப்பது நல்லது. அதாவது உள்ளதை, மனசுக்குள்ளே உள்ளது எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட போய் கொட்டிடக்கூடாது. இந்த பாச மழையில் போய் நனைஞ்சு அனைத்து குடும்ப விஷயங்கள், குடும்ப ரகசியங்களை எல்லாம் போய் கொட்டிடக்கூடாது. இப்படி கொட்டுவது அந்த அடுத்து எதிர்த்தாக்குதலுக்கு தயாராக அவங்க ஆயிடுவாங்க. நீங்களே அதை உங்களுக்கு எதிர்த்தாக்குதலுக்கு தயார் பண்ணி விட்டது போல் ஆயிடும். ஆகையினாலே அந்த கவனமாக இருங்கள். பங்காளிகள் விஷயத்தில் எப்பயுமே கவனமாகவே இருந்து கொள்வது நல்லது. அந்த நல்ல யோகமான கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் எல்லாத்தையும் வாயை திறந்து கொட்டி விடக்கூடாது. இப்படிப்பட்டதில் எச்சரிக்கையாக இருங்க. இது போக அடுத்தபடியாக வயது முதிர்ந்தவர்களுக்கு எல்லாம் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர் ரிஷபராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்களை நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம், இந்த அங்கே போய் இங்கே போய் பார்க்குறது சோம்பல் பட்டு நீங்கள் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இருப்பீங்க. உங்களை நம்பி அதை உங்கள் பேரை சொல்லி அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏமாந்த கட்டத்தில் இருப்பீங்க. ஆகையினால் இப்படி ஏமாந்த நிலையிலே உள்ளவர் உங்களுக்கு ரொம்பையும் வெறுத்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக வயது முதிர்ந்தவர்களுக்கு, அதாவது 60 வருடத்துக்கு மேலே உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆகையினால் அதையே நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய உடல் நலம் தான் கெட்டு போகும், நிம்மதி கெட்டு போகும். அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே சந்தோஷமான செய்திகள் சேரும். உடல் நலத்திலும் கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்கும். எப்போ சந்தோஷம் உடல் அடைகிறதோ அப்போ நோய் நொடிகளும் வெளியேறிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆகையினால் இயல்பான முறையில் பெண்களால், நானாவித பெண்களால் உங்களுக்கு யோகம் நிச்சயமாக இருக்கின்றது. ஆகையினாலே எந்த ஒரு செயலும் எதிர்த்தாக்குதல் இருந்தால் உங்களுக்கு அது யோகம். எதிர்த்தாக்குதல் என்பது இங்கே பெண்கள் விஷயத்தில் தான் வரும். அந்த எதிர்த்தாக்குதலாலும் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க. இதிலிருந்து இந்த உச்ச சுக்கிரன் தொடக்கத்தில் இருந்து மேலும் மேலும் உங்களுக்கு யோகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகையினால எதிலும் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் நிதானமாக கையாண்டீர்களே ஆனால் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டு வருவீர்கள். சொத்து சுகங்கள் சேரும். நன்றி, வணக்கம்.